அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இருக்காங்க. ஆனா இந்த நிமிஷம் எனக்கு யாரும் சொந்தம் இல்ல. அனிதாவும் நிஷாவும் சொன்னது கரெக்டு தான். ஆனா என்னால டக்குன்னு தூக்கி போட்டுட்டு வர முடியல. என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பத்தி நினைக்கலனாலும் நான் அவங்கள பத்தி யோசிச்சு தான் ஆகணும். கடவுள் மேலதான் இருக்காருன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க உண்மையிலேயே அங்கதான் இருக்கீங்கன்னா என்னையும் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. ஏன் என்ன மட்டும் தனியா விட்டுட்டீங்க? நீங்க படிச்ச இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு என் மேல அன்பு செலுத்தி என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் கலங்கி நிக்கும் போது சாஞ்சிக்க ஒரு தோள் கூடவா இல்ல? அப்படி எனக்குன்னு நீங்க எதுவுமே படைக்கலையா? எனக்குன்னு யாருமே இல்லையா? நான் இருக்கேன். ஹாய். நான் இருக்கேன். என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ஜாலியா ரவுண்ட் அடிக்க கிளம்பிட்டீங்களே, நியாயமா அதெல்லாம்? ஏங்க, எப்பதான் நிமிந்து பாப்பீங்க? சாரி பார்த்திபா. எதுக்குங்க சாரி? மனசு சந்தோஷமா இருக்கும்போது முகத்துக்கு நேரா தானே பார்த்து சிரிப்பீங்க.
அதே மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும்போது அழுவுறோம். இதுக்கெல்லாம் எதுக்குங்க சாரி? அழாதீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஆம்பளை பிள்ளைங்க அழக்கூடாதுன்னு தப்பா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. இப்ப என்னடானா அழுவுறதே தப்புங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அழுதாது பலவீனம்னு தப்பு தப்பா சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. சிரிப்பு வந்தா சிரிக்கணும், அழுக வந்தா அழுதுறணும். அடுத்தவங்களை காயப்படுத்தாத எந்த உணர்வையும் அடக்கி வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஆனா அழும்போது முகத்தை பார்க்க முடியாதுன்னு தானே கீழே குனிஞ்சு அழுவுறீங்க. வாய். தேங்க்ஸ் பார்த்தி. போச்சுடா. இப்ப தேங்க்ஸா? இதுக்கு வேற நான் பக்கம் பக்கமா பேசணுமே. ஐயோ சாமி, ஆளை விடு. அது எப்படி விட முடியும்? பாத்தீங்களா, உங்க வேலை முடிஞ்சதும் ஆளை விடுன்னு எஸ்கேப் ஆகுறீங்களே. ஏங்க என் பேமெண்ட் ஒண்ணுமே புரியாத மாதிரி பாக்குறீங்க. ராதிகா இன்னும் அரவிந்த் வீட்டுக்கு போலையே. இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. நான் ஒரு அப்பாவி பையனு தானே என்ன ஏமாத்த பாக்குறீங்க. யாரு நீ? அப்பாவியா? ஆமா. ஆமா, நீ எதுக்கு எங்க ஏரியா பக்கம் சுத்திட்டு இருக்க? ஹலோ, என்ன கேள்வி கேட்டீங்க? உங்ககிட்ட காசு வாங்குற வரைக்கும் உங்க ஏரியா தான் என் ஏரியாவும், மறந்துடாதீங்க. காசு நாளைக்கு தான் கிடைக்கும். எங்க இருப்ப அது வரைக்கும்? உங்க வீட்டுக்கு போவோம். அங்க எனக்கே இடம் இல்ல பார்த்திபா. விடுங்க, நமக்கு உலகமே வீடு, வானம் தான் கூரை. வாங்க வண்டியில ஏறுங்க. அட வாங்க. ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கண்ணுல ஏதோ பூச்சி அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஐயோ, கண்ணுல விழுந்துருச்சா? இருக்கா இல்ல போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடிச்சிட்டு போயிடுச்சு. ஏங்க, நைட் டிராவல்னா உங்களுக்கு பிடிக்குமா? டிராவலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திபா. எதுக்கு சிரிக்கிற? எப்படா இந்த வீட்டை விட்டு பிச்சுக்கிட்டு போலான்னு தான் உங்களுக்கும் இருக்கு. ஆனா வெளியில விட்டு கொடுக்காம இருக்கீங்க. அதெல்லாம் நீயா நினைச்சுக்கிறது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, அதையும் நான் தெரிஞ்சுப்போம். அன்னைக்கு ஆபீஸ்ல ஜிஎம் டென்ஷனா பேசினதும் படத்துக்கு போலான்னு சொன்னேன். அதுக்காக ஆபீஸ் போறதும் வேலைக்கு போறதும் பிடிக்கலன்னு அர்த்தமா? எனக்கு அதெல்லாம் எப்பவுமே பிடிக்காதுங்க. நான் என்ன பத்தி தான் பேசினேன். ஓ, அப்ப சரி. அதே மாதிரி குடும்பம்னா நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அப்படியே வெளியே போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும். இப்போ என்ன? நிஜமா ஒரு அப்பாவா இருந்தா இப்படிதான் யோசிப்பாரு. வீட்டுல சண்டை வந்தா பாருங்க, சட்டையை போட்டு ஆம்பளைங்க வெளியில கிளம்பிடுவாங்க. ஏங்க 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 சாரி, தெரியாம அப்பாவை பத்தி பேசிட்டேன். தயவு செஞ்சு முகத்தை அப்படி வைக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா மத்த எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் என் அம்மா முகத்தை நீ பார்க்கணுமே, 1000 வாட்ஸ் மாதிரி ஒரு பிரகாசம்.
ஹலோ, இப்படி பாவமால பார்க்காத. எனக்கு அப்படி ஒண்ணும் நடக்கல. நாளைக்கே என் வீடு சரியானாலும் ஆகும். என்ன புரிஞ்சுக்கோ. உங்களை யாருங்க பாவமா பார்த்தாங்க? இவ்ளோ நல்லவங்களா இருக்கீங்களேன்னு ஆச்சரியமா பாக்குறேன். ஓஹோ, இதான் உங்க ஊர்ல ஆச்சரியமோ? ஆ. என்ன பாக்குறீங்க? ஹலோ, என்னங்க? இல்ல, ரொம்ப பசிக்குது பார்த்திபா. ஏங்க, பசிக்குதுன்னு இப்படி சுத்தி சுத்தி பார்த்தா எப்படிங்க? எந்த பக்கம் கடை இருக்குன்னு கூட தெரியலையே. இதுல எங்க ஏரியான்னு மிரட்டல் வேற. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வண்டியில ஏறுங்க. முதல் தடவையா என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கீங்க, சும்மா விட்டுற முடியுமா? ஏறுங்க. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன? உங்களுக்கு சாப்பாடு சூப்பரா இருக்கணுமா, இல்ல சாப்பிடுற இடம் பெருசா சூப்பரா இருக்கணுமா? என்னங்க யோசிக்கிறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்ப ஏறுங்க வண்டியில. இன்னைக்கு உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன். என்னங்க பாக்குறீங்க? இதான் நம்ம சாப்பிட போற இடம். நானும் இதே ஏரியால தான் இருக்கேன். இங்க இப்படி ஒரு கடை இருக்குன்னு எனக்கு தெரியாமலே போச்சே. அட போங்க. வீடு ஆபீஸ் தவிர உங்களுக்கு ஒரு சினிமா தியேட்டர் தெரியல, ஒரு ரோட்டு கடை தெரியல. வாங்க என் கூட. எக்கோ, என்ன எப்படி இருக்க? என்ன பார்த்திபா, ஆளையே காணோமே. கடையில ஒரு கலகலப்பே இல்லாம போச்சு போ. அதான் வந்துட்டேன்ல, கவலையை விடு. அம்மா, அண்ணன் எங்க? அண்ணன் வீட்டுல இட்லி கொடுத்துட்டு வர போயிருக்காரு. ஓ, நீ என்ன சாப்பிடுற? ஏக்கா, இன்னைக்கு உன் கடைக்கு ஒரு கெஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மா ஹெவியா கவனிக்கணும். சொல்லணுமா பார்த்திபா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு. அக்கா உனக்கு எப்படி ரெடி பண்ணி தரேன்னு மட்டும் பாரு. சரி, ஒரு நிமிஷம்க்கா, இந்த வரேன். சரி. எப்படி? அட வாங்க, போய் ஆர்டர் பண்ணலாம். அக்கா, இதான் நம்ம கெஸ்ட். வாங்கம்மா, என்ன சாப்பிடுறீங்க? தோசை. எனக்கு ஒரு தோசைக்கா. சரி. கார சட்னி வைக்கலாம்ல? சரி. சாப்பிட்டு சொல்லு பார்த்திபா. கண்டிப்பாக்கா. சாப்பிடுங்க. அக்கா, ஒரு ஆம்லெட்க்கா. சரிப்பா. ஏங்க, வேற என்ன வேணும்? ஐயோ, போதும் பார்த்திபா, நிறைய சாப்பிட்டேன். ஆனா செம்மையா இருந்துச்சு தெரியுமா? அது அக்காட்ட சொல்லுங்க. ஆக்சுவலா அவங்க தான் கேட்டாங்க. அக்கா கேட்டுச்சா? கேட்டேன். அக்கா,
ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரா இருந்துச்சு. சரிம்மா. கை கழுவிட்டு வரேன். ஆ அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க பார்த்தி? ரெண்டு பொண்ணு இங்க பாருங்க, பார்த்தா அசந்துருவீங்க. உயிர் இல்ல. அந்த உயிர் இருக்கிற பொண்ணும் அந்த உயிர் இல்லாத பொண்ணத்தை கொலை செஞ்சுச்சுமா. தான் உயிரை பாதுகாத்துக்க வேற வழியே இல்லாம கொலை செஞ்சவனுக்கும் மத்தவங்களை கொலை செஞ்சு நம்ம உயிர் வாழணும்னு நினைக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதை விட அது எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோன்றதுதான் ஒரு நல்ல போலீஸ்காரனோட முக்கியமான தகுதி நான் நினைக்கிறேன். நீ இருக்கிற ஹைட்டுக்கு நின்ன தெரிஞ்சு பெயிண்ட் அடிச்சேன்னு வச்சுக்கா நிறைய வரும். திவ்யா சொல்லிட்டே இருந்தா பார்த்திபா, ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் சூப்பரா இருக்குன்னு. ம் அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். டீசரே பாத்தீங்கல்ல, சும்மா பட்டைய கிளப்பிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங் போலீஸ் ஸ்டோரி. டைட்டில் சொல்லும்போது கெத்தா இருக்குல்ல, வீரமே வாகை சூடும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரையும் தியேட்டர் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை பார்த்திபா. ஏங்க, இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணுவாங்க? இப்போ இந்த படத்தை வீரமே வாகை சூடும் நம்ம ஜீஃபை ஆப்லயே பார்க்க முடியுங்க. முதல்ல திவ்யா கிட்ட சொல்லி இந்த படத்தை ஆசை தீர பார்க்க சொல்லுங்க. நிஜமாவா? ஆமாங்க, ஜீஃபை ஆப் தான் வச்சிருக்கால, அதுல வீரமே வாகை சூடும் பார்த்தன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கெத்தா சொல்ல சொல்லுங்க. சரி சரி, நீங்க இருங்க, நான் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். ம்? எவ்வளவு ஆச்சுக்கா? 80 ரூபா பார்த்திபா. ம். இந்தாக்கா. அப்பப்ப கடைக்கு வந்துட்டு போ பார்த்திபா. பாப்பாவையும் கூட்டிட்டு வா. ஏக்கா, நீ வேற, அவங்க என் முதலாளி அம்மா. இனிமே அவங்க தான் என்ன கூட்டிட்டு வருவாங்க. வரட்டா? சரிப்பா. அண்ணனை கேட்டதா சொல்லு. ஆ. ம்? கிளம்பலாமா? பார்த்திபா, உன் டைகரை உரிமை விட்டுறாத. ஒரு நிமிஷம். ம், என்னங்க, இன்னும் ஏதாவது வேணுமா? பார்சல் எதுவும் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். இதுவே இன்னும் 2 நாளைக்கு பசிக்காத மாதிரி இருக்கு. அவ்வளோ சாப்பிட்டாச்சு. அப்புறம் எதுக்கு என் டைகரை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அது ஆ, எனக்கு வீட்டுக்கு போற மைண்ட் செட்டே இல்ல. அப்படியா? ம். ஆ, வேற எங்கேயாச்சும் போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ம். ஆ, சரி வாங்க போலாம். எங்க போறோம்? அப்படியே போவோம், போய்கிட்டே இருப்போம். கடவுள் நமக்குன்னு ஒரு இடம் வைக்காமலையா இருப்பான்? இதுவும் எனக்கு பிடிக்கும். எது? எங்க போறதுன்னு தெரியாம இலக்கில்லாத ஒரு பயணம். ஓஹோ. ம். ஏய், நிப்பாட்டு நிப்பாட்டு. ஐயா போய் பாரு. நிப்பாட்டு பா, நிப்பாட்டு நிப்பாட்டு. வண்டியை ஓரம் விடு, போய் ஐயா பாரு. பார்த்திபா, என்ன ஓரமா நிப்பாட்டுப்பா. ஏன் இப்படி சொல்றாரு? பார்த்திபா, ஆர்சி, பேப்பர், இன்சூரன்ஸ், லைசென்ஸ்லாம் இருக்கா? ஏங்க, என் டைகர் செல்லத்தை அப்படி விட்டுருவேனா? எல்லாம் பக்காவா இருக்கு. என்ன கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன். யார் இது? 2 பேரும் எங்க இருந்து வரீங்க? சார், இவங்க என் ஒய்ஃப்.